சீதா பயணம் அப்படின்னு ஒரு படம். இந்த ஒரு படத்த எடுத்தது நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுனா. சரி நம்ம ஆக்ஷன் கிங்கே இந்த ஒரு படத்த எடுத்திருக்காப்புலன்னா, இதுல தரமான ஒரு கன்டென்ட்ட போட்டு வச்சிருப்பாப்புல அப்படின்னு சொல்லி இந்த ஒரு படத்த போய் பார்த்தா, இந்த ஒரு படத்துல வந்து நம்ம ஐஸ்வர்யா, நம்ம அர்ஜுனோட அவரோட பொண்ணு தான் இந்த ஒரு படத்தோட ஒரு ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. ரொம்ப ஒரு பெரிய பணக்கார ஒரு ஆளா ஒரு கட்டத்துல வந்து நடிச்சிருப்பாங்க. ப்ராஜெக்ட்டுக்காண்டி ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க போகும்போது கார்ல ஒரு கட்டத்துல வந்து அப்படியே சந்தோஷமா ஒரு கட்டத்துல போயிட்டு இருக்கும்போது நிரஞ்சன் அவரு இந்த ஒரு படத்துல ஒரு ஹீரோவா நடிச்சிருக்காப்புல. அவரு ஒரு கட்டத்துல அவரு ஊருக்கு போறதுக்கு வந்து லிஃப்ட் கேட்கறாப்புல. லிஃப்ட் கேட்கும்போது நம்ம ஹீரோயின் ஒரு கட்டத்துல வந்து ஆதார் கார்டுல இருந்து பான் கார்டுல இருந்து எல்லாம் செக் பண்ணிக்கிட்டு ஒரு லிஃப்ட் கேட்டு ஒரு கட்டத்துல போயிட்டு இருக்கும்போது இங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 4, 5 இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணி ஒரு கட்டத்துல போயிட்டு இருக்கும்போது 2 பேருக்கு ஒரு கட்டத்துல வந்து ரொம்ப நம்ம ஹீரோயின் ஒரு கட்டத்துல வந்து நல்லா பேசி வச்சுக்கிட்டு சந்தோஷமா ஒரு கட்டத்துல போறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஒரு கட்டத்துல வந்து ஊர்ல வந்து இறங்கிறாப்புல. இறங்குனது அப்புறம் நம்ம ஹீரோயின் ஒரு கட்டத்துல வந்து அந்த ப்ராஜெக்ட்டுக்காண்டி அந்த இடத்துக்கு போகும்போது அங்க வந்து ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிருது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஒரு கட்டத்துல நினைக்கிறாங்க, நம்ம 20 நிமிஷம் லேட் ஆனதுனால நம்ம அந்த உயிர் பிழைச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல வந்து கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க. சந்தோஷப்பட்டுக்கிட்டு நம்ம ஹீரோயினே ஒரு கட்டத்துல வந்து அவ அப்பாட்ட நம்ம சொல்றாங்க. அவ அப்பா யாருன்னா நம்ம சத்யராஜ் தான் அவ அப்பாவா நடிச்சிருப்பாப்புல. 4, 5 இடத்துல வந்து நான் நின்று கொஞ்சம் எல்லார்ட்டையும் பேசிட்டு போனதுனால தான் உசுரு வந்து சேவ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவளுக்குள்ள நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினே ஒவ்வொரு ஆளா போய் கேட்டு அவளுக்குள்ள பிரச்சனை எல்லாம் ஒரு கட்டத்துல வந்து பேசி சரி பண்ணி அவளுக்குள்ள ஒரு முதல்ல நன்றி சொல்லிட்டு ஒரு கட்டத்துல ஸ்வீட் கொடுத்துட்டு ஒரு முதல்ல வந்து வீடு திரும்புறாங்க. அதுக்கப்புறம் நம்ம நிரஞ்சனுக்கு நம்ம ஹீரோயினி ஒரு கட்டத்துல வந்து லவ் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிரச்சனையில ஒரு கட்டத்துல வந்து அவங்களுக்கு பிரிஞ்சு போயிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தாங்களா இல்லையா? அப்படிதாங்க இந்த ஒரு படத்தோட ஒரு கதையா இருக்கு. அத பார்க்கும்போது நம்ம ஆக்ஷன் கிங் அவர்தான் சொல்லணும். ஏன்னா, இந்த ஒரு படத்த ஒரு நல்ல ஒரு புதுசு வித்தியாசமா இந்த நம்ம அர்ஜுன் இந்த ஒரு படத்த எடுத்துருப்பாப்புல அப்படின்னு பார்த்தா, இந்த ஒரு படம் கிட்டத்தட்ட ஒரு ஷார்ட் ஃபிலிமாவே கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்திலேயே படத்த முடிச்சிருக்கலாமே அப்படிதாங்க நமக்கே தோணுச்சு. ஏன்னா, ரொம்ப வளவளன்னு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட சீன்லாம் லாஜிக்கே இல்லாம ஒரு கட்டத்துல இருக்கிற மாரிலாம் இருக்கு. அத பார்க்கும்போது நம்ம அர்ஜுன் சார் தாங்க சொல்லணும். ஏன்னா எப்படி சொல்றது, இப்படி ஒரு கிட்டத்தட்ட 2 1/2 மணி நேரம் ஆச்சு கிட்டத்தட்ட கழுத்த கரகரன்னு போட்டு அடிச்சுட்டாப்புல நம்ம அர்ஜுன் சார். அத பார்க்கும்போது ஆக்ஷன் கிங் ஃபேன்ஸ்லாம் வெறுக்கிற அளவுக்கு இந்த படத்த எடுத்து வச்சிருக்காப்புல கைஸ். ஏன்னா இந்த ஒரு படத்த தெலுங்குல போய் எடுத்து வச்சிருக்காப்புல. தெலுங்குல பார்க்கும்போது என்ன சொல்றது? எதுவுமே சொல்ற மாரி இல்ல கைஸ். யாராரோ வராங்க, யாராரோ சண்டை போடுறாங்க, யாராரோ அவங்களுக்குள்ள சமாதானப்படுத்திட்டு போறாங்க. மித்தபடி எதுவுமே சொல்ற அளவுக்கு இல்ல கைஸ். இல்ல நம்ம ஆக்ஷன் கிங் அவரு ஒரு பெரிய ரவுடியா நடிச்சிருப்பாப்புல. அவரு ஒரு கட்டத்துல வந்து மனம் திருந்தி ஒரு படத்துல வந்து அவரு ஒரு புது வாழ்க்கை வாழ்ற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. இனிமே ரவுடித்தனம்லாம் பண்ணக்கூடாது, வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல வந்து திருந்தி வர்ற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. அத பார்க்கும்போது எதுக்குப்பா இதெல்லாம் போட்டு எடுத்து வச்சு எதுக்குப்பா இவ்வளோ சீன்லாம் நடிச்சு அப்படிதாங்க நமக்கே தோணுச்சு. மித்தபடி இந்த ஒரு படத்துல நம்ம ஐஸ்வர்யா அர்ஜுன் அவ ஆக்டிங் தாங்க சில வேற லெவல். ஏன்னா அவ ஆக்டிங் வந்து எல்லாம் பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு ஓகே, ரசிக்க முடியாம கொஞ்சம் இருந்துச்சு. ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ற மாதிரியாவும் இருந்துச்சு guys. மித்தபடி நம்ம நிரஞ்சன் அவர் ஆக்டிங்ல இருந்து பார்க்கும்போது என்ன சொல்றது, லாஸ்டா அவருக்கு ஒரு ட்விஸ்ட் ஒண்ணு வச்சிருப்பாங்க. அவரு இதனால லிஃப்ட் கேட்டு வந்தாப்புல கடைசியில வந்து எப்படி லவ் பண்ணி கடைசியில பார்த்தா என்ன 2 பேத்துல என்ன சண்டை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு கேரக்டரா போட்டு நடிச்சு வச்சிருக்காப்புல. அதெல்லாம் பார்க்கும்போது எதுவுமே சொல்ற மாதிரி இல்ல கைஸ். சத்யராஜ், நம்ம பிரகாஷ்ராஜ்லாம் ஒரு கட்டத்துல நடிச்சிருப்போம். அவ ஐடிலாம் இருக்கும்போது என்ன சொல்றது, லாஜிக்கே இல்ல கைஸ். லாஜிக்கே இல்லாம ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க ஆக்ஷன். மித்தபடி பிஜிஎம்ல இருந்து சாங்ஸ்ல இருந்து எதுவுமே ஓரளவு ஓகே கைஸ். மித்தபடி இந்த ஒரு படத்துல எதுவுமே சொல்றதில்ல. ஃபேமிலியோட தாராளமா ஒரு ஒன் டைம் பார்க்க வைக்கலாம் கைஸ். ஆனால் பொறுமையா இருக்கிற ஆளுங்க மட்டும்தான் இந்த படத்தை பார்க்குற மாதிரியே இருக்கு. பொறுமை இல்லாத ஆள்லாம் தயவுசெய்து 2 எபிசோட் 1/2 மணி நேரத்துல எந்திரிச்சு போயிடுவானுங்க. ஒரு படத்தை வந்து ரொம்ப ஷார்ட்டா முடிச்சிருக்கலாமே, எதுக்கு 2 மணி நேரத்தை போட்டு எடுத்து வச்சு அப்படிதான் கைஸ் நமக்கே தோணுச்சு. மத்தபடி இந்த ஒரு படம் ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்க்கலாம் கைஸ்.